நீரும் போய் அப்படியே செய்யும். இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீரும் போய் அப்படியே செய்யும். சில விதமான கேள்விகளை கேட்கிறார்கள். அப்பொழுது அவருக்கு இரக்கம் காட்டியவர் யார் என்று சொல்லுகின்ற பொழுது சரியான பதிலை இந்த நபர் சொல்லுகிறார். அப்ப அந்த மகனை பார்த்து, அந்த சகோதரனை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீனும் போய் அவ்வாறு செய், நீனும் அவ்விதமான இரக்க செயல்களை, நீனும் அவ்விதமான நன்மைகளை செய் என்று சொல்லுகிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் பிறருக்கு தேவையில் இருப்பவருக்கு தடை இல்லாமல் கடவுள் அதற்கான திராணியையும் அதற்கான சூழலை உருவாக்கின்ற பொழுது நாம் அந்த நன்மைகளை செய்தே ஆக வேண்டும். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 48 வாசிக்கிறோம், உங்கள் வானக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்கள் நிறைவுள்ளவராய் இருங்கள். உங்கள் வானக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்கள் இரக்கமுள்ளவராய் இருங்கள். கடவுள் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். திருப்பாடல் 23:6 தந்தை கடவுள் நன்மை செய்வதாக ஊழி காலமும் நன்மை செய்வதாக எழுதப்பட்டிருக்கிறது. திருத்துதர் பணி 10ஆம் அதிகாரம் 38 இயேசு பெருமான் நன்மை செய்வதாக சொல்லப்படுகிறது. ரோமர் 8:28 ஆவியானவர் அவர் திட்டத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் அனைத்திலும் நன்மைக்கு எதுவாய் ஒத்துழைக்கிறார். ஒரே கடவுள் 3 ஆழ்த்தத்தில் தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது நன்மை செய்கிற சுவாபம் உடையவர்களாக அவர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நன்மை செய்ய வேண்டும், எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும். மத்தேயு 25:40 வாசிப்பது போல, சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு நீங்கள் இவற்றை செய்த பொழுதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். நன்மை செய்வோம், எல்லோருக்கும் நன்மை செய்வோம், ஒருவருக்கு ஒரு நன்மை செய்வோம், வாய்ப்புள்ளது போதே நன்மை செய்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.